பொன்முடிதான் உங்களோடு கடைசி வரை இருக்க போவது, புரிந்து கொள்ளுங்கள். உதயச்சந்திரனோ, உமாநாத்தோ, செந்தில்வேலனோ, டேவிட்சனோ, அருணோ அல்ல. ஜாஃபர் சேட்டு சொல்லுவாரு, ஜாஃபர் சேட்டு சொல்றது கரெக்டானு 10 பேர்கிட்ட செக் பண்ணுவாரு. அதான் கருணாநிதி. தமிழ்னு திராவிட மொழியில தமிழ் மொழி கிழின்னு சொல்லிட்டு இவ்வளவு வக்கனையா அரசு பள்ளின்லாம் எல்லாம் பேசுறாங்களே. செந்தில்வேலன் ஒரு பிள்ளைங்களை ஜெர்மனியில் எதுக்கு படிக்க வைக்கிறாரு? ஏன் இங்கே படிக்க வைக்கிறேன் அரசு பள்ளியில்? அவர்கள் தங்களை பற்றி மட்டும்தான் நினைப்பார்கள், ஆனால் பொன்முடி கட்சியை பற்றி நினைப்பார். பொன்முடியின் மனதிலும், KN நேரு மனதிலும், MRK பன்னீர்செல்வத்தின் மனதிலும் திருப்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ஓடும். கரெக்டா? எப்படி ஜெயிக்கலாம்? அப்போ நீங்கள் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்? அப்போ உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பொன்முடி இப்படி பேசுனாருன்ற விவகாரமே சோசியல் மீடியாவில் வர்ற வரைக்கும் சிஎம்க்கு தெரியாது, தெரியுமா? எப்படிப்பட்ட உளவுத்துறையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான்ப்பா இது ஒரு பலமான கோட்டை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எந்த பிளானும் இல்லை. ஏன் எந்த பிளானும் இல்லைன்னா, இந்த பிளான் எல்லாம் போடுறதுக்கு நீ ரெகுலராக கட்சி ஆஃபீஸ்க்கு போகணும். சார், இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அறுவர் கூட்டணி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள நம்புறாரு. ஓகே, நம்பணும்னா அவங்களாவது புத்திசாலிகளாக இருந்து இதை இந்த ஆட்சியை சரியாக வழி நடத்துகிறவங்களா இருக்கணும். இன்றைக்கி அதுவும் சிக்கல். ஏன்னா நம்ம நேற்று உதயச்சந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு பேசும்போது இப்போ அதுவும் சிக்கலில் நிற்கிது. யார் அவர் நம்பினாரோ அவங்க முட்டுச்சந்து கூட்டு போகிறாங்க நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதன் அடிப்படையில் ஒரு சவுக்கு சங்கரை அவங்க நட்பு சக்தியாக பார்க்காம தூரம் வச்சு பார்த்ததோட பிரச்சனைன்னு இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது அப்படி கிடையாது. சவுக்கு சங்கர் அதில் முக்கியமே கிடையாது. அடிப்படையே தவறு. அவன் அதிகாரியை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுமா? இங்கே புரிஞ்சுக்குங்க, ஸ்டாலினோட தவறே இதுதான். ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் இது. பொன்முடிதான் உங்களோடு கடைசி வரை இருக்க போவது, புரிந்து கொள்ளுங்கள். உதயச்சந்திரனோ, உமாநாத்தோ, செந்தில்வேலனோ, டேவிட்சனோ, அருணோ அல்ல. இது நான் அப்படி நான் ஒரு ஒப்பீடு சொல்கிறேன், புரிஞ்சுங்க. சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் ஜாஃபர் சேட் அவர்களை நம்பினாரா? ஆனால் அவர் ஃபீல்டு யதார்த்தம் தெரிஞ்சு நம்பினாரா இல்லை தெரியாமல் நம்பினாரா? அதோட ஒப்பிடலாமா ஸ்டாலின் அவர்களை இந்த அதிகாரிகள் நம்புறது? ஒப்பிடலாம். ஆனால் சொன்னது நடக்கிறத கண் கூட உறுதி செய்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் அதிகாரி சொல்கிறத நம்புறது கண்மூடித்தனமாக நம்புவது அல்லவா? உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஐயா ஒரு ரொம்ப ஓவராக மார்க் போடுவார். டாக்டர் ராமதாஸ் மைனாரிட்டி திமுக ஆட்சின்றதுனால அப்பப்போ மார்க்கு இந்த அரசுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்ட்டு போட்டு 40 மார்க் கொடுப்பார். டெஸ்ட் பாஸ். உச்சக்கட்டக்கோ ஒரு கருணாநிதிக்கு ஒரு ஸ்டேஜில் செக்மேட் பண்ணுறாங்க டாக்டரோட ஒரு பர்சனல் மேட்டரை எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அது வரைக்கும் டாக்டர் முருகின்னு அப்படி இப்படின்ட்டு சவுண்டு குண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். மணியை கூப்பிட்டுட்டு என்னையா டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டாரா அப்படின்ட்டு ஒரு பர்சனல் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் அந்த ஃபோன் மூலமாக வர்றது. ஒரு பர்சனல் மேட்டர் எடுத்து மணிகிட்ட போடுறாரு. ஆட்டிட்டார் மணி. போய் ஐயா கிட்ட சொன்னோன்னே ஐயா பயந்துட்டார். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இனிமேல் பாமக தேவையில்லைன்ட்டு கலைஞர் முடிவு பண்ணி ஆற்காடு வீராசாமி அவர்கள், என்னோட நினைவு சரியாக இருந்தால் ஆற்காடு வீராசாமி அவர்களை விட்டு ஒரு திருமணத்தில் பேச வைக்கிறார். இப்படி ஒருவர் இருக்கிறார்னு காடுவெட்டி குரு ஒரு ஹால் மீட்டிங்கில் அவர் எப்படி பேசுவார் தெரியல. காடுவெட்டி குரு பெரம்பலூர் கலெக்டர், அரியலூர் கலெக்டர்லாம் கண்ணாமூலன்னு அவரோட ஸ்டைலில் கண்ணாமூலன்னு திட்டி பேசுகிறார். இதை எல்லாத்தையும் உளவுத்துறை மூலமாக எடுத்து இப்படியெல்லாம் ஒருவர் அதிகாரிகளை பேசியிருக்கிறார். இதை ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாமா? இனி இந்த கட்சியோடு கூட்டணியில் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சப்போர்ட்டு காங்கிரஸ் இருக்குது, மற்றவங்க இருக்காங்க. எம்எல்ஏ தேவை போய அப்படின்னு அனுப்பி விட்டோன்னே கடைசியில் டாக்டரை பணிய வச்சார். புரியுதுங்களா? டாக்டர் பணியை வச்ச உடனே அப்போ தான் நடுவில் இந்த பர்சனல் மேட்டர்லாம் ஒரு மணிக்கிட்ட இல்லாத மேட்ரு சொன்ன உடனே டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு வேறு வழியில் சண்டை கிண்டெல்லாம் போட முடியாதுன்னு தெரிந்தவுடன் மீண்டும் பாமகவை கூட்டணியை இணைக்க வேண்டும். இது சண்டை போட்டாங்க, கூட்டணி கிடையாது என்று பிரிந்தாயிற்று. என்ன சொல்லி மீண்டும் இணைவது? மதுவிலக்கை அமல்படுத்துவதன் முதல் கட்டமாக இரவு 11 மணி வரை திறந்திருக்கும் மதுக்கடைகளை 1 மணி நேரம் முன்னதாக மூடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் செக்ரட்டரியேட்டுக்கு போய் சால்வு போட்டு நன்றி 1 மணி முன்னதாக. என் 10 மணிக்கே வாங்கி வச்சுக்க மாட்டேன்னா? 10 மணிக்கு வாங்கிக்க மாட்டேன், முதல்ல வாங்கி வைக்கிறது இல்லை நைட்டு பிளாக்ல ஓடலப்போ அதுக்கப்புறம் ஓகே. பட் 10 மணிக்கு இது என்ன இப்போ மது குறைஞ்சிருமா? இப்படி பண்ணாங்க. டெலிவர் பண்ணார் ஜாஃபர் சேட்டு. இவங்க டெலிவர் பண்ணுறாங்களா?
இப்போ அப்போ இந்த டாஸ்மாக் விவகாரம் வந்திருக்குல்ல சார், இந்த பெரிய விவகாரம்லாம் இப்போ ஒருவேளை ஜாஃபர் சேட்டா இருந்திருந்தா அதை போல விவரமான அதிகாரிகளாக வந்து இது நடந்திருக்காதாங்க சார்? ஃபர்ஸ்ட் விவரமான அதிகாரிகள் இருந்தால் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இங்கே பாருமா, 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாருமா கருணாநிதி, நீங்கள் புரிஞ்சுக்குமா. ஜாஃபர் சேட்டு சொல்லிடுவார், ஜாஃபர் சேட்டு சொல்கிறது கரெக்டானு 10 பேர்கிட்ட செக் பண்ணுவார். அதான் கருணாநிதி. அதில் ஒரு சரியான முடிவை எடுக்கணும். அந்த அது அவர் எடுப்பார். அது அவர் எடுப்பார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஏற்கனவே, பார்க்காதவங்களுக்காக இந்த உதாரணத்தை திருப்பி சொல்கிறேன். உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிடுறாரு. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவருக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்தவுடனே உதயநிதிக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம ஸ்பெஷல் ப்ரோக்ராம் செல்ஃப் விமன் சுய உதவி மகளிர் சுய உதவி குழு சிறப்பு திட்டம் எல்லா துறையிலேருந்து வந்துடும். ரைட்டா? ஸோ வந்து உதயநிதி அவரோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகி ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் அத்தனை பேருக்கும் வர்ற எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கிட்டு, அந்த கிட்டில் ஒரு சத்து மாவு, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தயாரித்த சத்து மாவு அண்டு மலைத்தேன், ஐ திங்க் ஸோ மலைத்தேன், இதெல்லாம் வச்ச ஒரு கிட்டை அசம்பிளியில் எம்எல்ஏஸ்க்கு அவரோட இதாக கொடுக்கலாம் என்று திட்டம். அதுக்கு மொதல் நாள் வந்து வேறு ஏதோ ஒரு பட்ஜெட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேட்டூர் எம்எல்ஏ அவர் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டார். எப்படின்னா, மேட்டூரில் அந்த டேமு மீன் குழம்பு எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா எம்எல்ஏக்கும் அந்த மேட்டூர் எம்எல்ஏ கொடுத்துட்டாரு. பாமக எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டாரு. உதயநிதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. அது ரொம்ப இவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. உதயச்சந்திரன் இருக்கார். அப்போது காலையில் அன்றைக்கி இந்த மானிய கோரிக்கைன்றதுனால டிஸ்கஷன் நடக்குது. இன்றைக்கி என்ன பேசலான்னு போது உதயநிதி பிச் பண்ணுறாரு அப்பாக்கிட்ட. அப்பா இந்த மாதிரி ஒரு கிட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மகளிர் சுய குழு சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், இதை எல்லா எம்எல்ஏ கொடுக்கலாம், நல்ல விஷயமாச்சே, பண்ணலாமே அப்படின்னு ஒன்று உதயச்சந்திரன். அது சரியாக வராது. ஏங்க என்ன அசம்பிளி சார், யாராவது பாட்டில் எடுத்து மண்டையில் அடிச்சிடுவாங்க. சட்டசபையில் சிஎம் பாட்டில் எடுத்து மண்டை அடிச்சிடுவாங்க. சண்டை கண்டு பெரிய சண்டை நடந்தால் இது நடக்கும். வரவங்கலாம் சார் எம்எல்ஏக்கள் அப்படின்ற அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் இல்ல சார், எப்படி சார் இப்படி சண்டை போட்டுப்பாங்க சட்டசபையில? இதை விட மோசமா சண்டை போட்டுருக்காங்கம்மா. நீ வேற ஜெயலலிதா பண்ணல, எதிரிகளை பண்றதுக்கும் தன்னுடைய அது மாதிரி சூழல் என்ன இருக்கு சொல்றாரு உதயச்சந்திரன். மண்டை அடிச்சிருவாங்க. உடனே ஸ்டாலின், சரியா வராதுப்பா, கருணாநிதி கிட்ட இதை சொல்லியிருந்தானா, யோ என்னவே மண்டையில் எடுத்து அடிப்பான், மூடிட்டு உட்காரு, ஃபஸ்ட்டு கேட்க மாட்டார் உதயச்சந்திரன்ட்ட. புரிஞ்சுக்குங்க, சொல்கிறது அவன் புள்ள ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு சந்தோஷமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உன் பையன் ராத்திரி இரவு முழுக்க வேலை செஞ்சு ஒரு ஐடியாவோட வர்றாரு. அதை மீறி உதயச்சந்திரன் சொன்னான்னு, சரி நீ மூடிட்டு உட்காரு, இப்படி தானே சொல்லணும். உதயகிட்ட உனக்கு ஒன்றும் தெரியாது, உட்கார நீ, சார் சொல்லிட்டார். இங்கே அறிவாலயத்துக்கு என்றைக்கு போயிருக்கீங்க? எதுக்குமா தினந்தோறும் அறிவாலயத்துக்கு எதுக்குமா போனார் கருணாநிதி? அறிவாலயத்துக்கு போகலன்னா தலைவர், நீங்கள் தலைவர் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கட்சியில் என்ன நடக்குதுன்றது தெரியும். என்னையா பொன்முடி பிரச்சனை இப்படி ஆகிடுச்சு, தலைவரை இப்படி பண்ணலாம், தலைவரை அப்படி பண்ணலாம், தலைவரை. ஏன்னா அவன் கட்சிக்காரன். நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை. இந்த அறுவர் குழு இருக்கே, அந்த அறுவர் குழுக்கு என்னம்மா இந்த ஆட்சி நல்லா இருக்கணும்ட்டு என்னம்மா ஆசை? நான் நல்லா இருக்கணும்னு தான் அதில் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கும். என் கண்ட்ரோலில் இருக்கணும், என் கண்ட்ரோலில் இருக்கணும், நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கணும், என்னை மீறி எவனும் சிஎம் கிட்ட நெருங்கக்கூடாது, சிஎம் கிட்ட எவனும் போய் உண்மையை சொல்லக்கூடாது. இதை தவிர அவங்க மண்டையில் ஏதாவது ஓடுமா? 26 ஏடிஎம்கே ஆட்சி வந்துடுது. செந்தில்வேலன், திராவிட மாடல் ஆட்சிக்கு பிறகு நான் வேறு எந்த ஆட்சியிலும் பணியில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த முக ஸ்டாலின் போட்டோ எடுத்துட்டு எடப்பாடியோட போட்டோ அடுத்த செகண்ட் மாறுமா மாறாதா? தமிழ்னு திராவிட மொழியில் தமிழ் மொழி கிழின்னு சொல்லிட்டு இவ்வளவு வக்கனையாக அரசு பள்ளின்லாம் எல்லாம் பேசுகிறாங்களே. செந்தில்வேலன் ஒரு பிள்ளைங்களை ஜெர்மனியில் எதுக்கு படிக்க வைக்கிறாரு? ஏன் இங்கே படிக்க வைக்கிற தானே அரசு பள்ளியில்? அவர்கள் தங்களை பற்றி மட்டும்தான் நினைப்பார்கள், ஆனால் பொன்முடி கட்சியை பற்றி நினைப்பார். கரெக்டாப்பா? முருகானந்தா எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கட்டிங் வாங்குறதுன்றதை பற்றி மட்டும்தான் நினைப்பார். தினேஷோட மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம், ஐயோ செந்தில் பாலாஜி போயிட்டாருமே, நாமக்கல் நமக்கு யார் ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுப்பா, அவருக்கு அந்த கவலை. உமாநாத்துக்கு போன வாட்டி எப்படி சி விஜயபாஸ்கர் கூட சேர்ந்து அமௌண்ட் அச்சோமோ அதே மாதிரி அடுத்த கவர்மெண்ட்லேயும் ஹெல்த்துக்கே போயிடணும். அதிகாரிகளோட மைண்ட் இப்படி தான் சிந்திக்கும். அருணுக்கு ஆட்சி மாற்றம் வந்தவொடனே, சார் நீங்களும் சேலம் நானும் சேலம், எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு, கேட்கல சார். சரி என்னப்பா வேணும், திருப்பி என்னைய கமிஷனராக மட்டும் போட்டுருக்கு சார். இது மட்டும்தான் அருண் மண்டையில் ஓடும். பொன்முடியின் மனதிலும் KN நேரு மனதிலும் MRK பன்னீர்செல்வத்தின் மனதிலும் திருப்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ஓடும். கரெக்டா? எப்படி ஜெயிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம்? அப்போ நீங்கள் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்? அப்போ உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த பொன்முடி இப்படி பேசுனாருன்ற விவகாரமே சோஷியல் மீடியாவில் வர்ற வரைக்கும் சிஎம்க்கு தெரியாது, தெரியுமா? எப்படிப்பட்ட உளவுத்துறையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அப்பவும் போய் இது மாதிரி வந்த உடனே இவங்க போய் சிஎம்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். சார் அது ஒன்றும் இல்லை சார், எவன் அதை ட்வீட் பண்ணுறானோ அவனெல்லாம் நான் மிரட்டிடுறேன். இவங்க மைண்ட் எப்படி தான் வேலை செய்யுது. வந்து இது ஃபஸ்ட்டு உளவுத்துறை
சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி உளவுத்துறை இதை கணிச்சிருக்கணும். ஓகேவா? கணிச்ச பிறகு இது வைரல் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா அது வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே பொன்முடி அவர்களுக்கு இலாக்கா மாட்டுறோம். அப்படி இல்லைன்னா ஸ்டாலினே ஒரு விழாவில் பேசும்போது வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அப்போயும் அவங்க பிளாக் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. நான் சொல்கிறது வரத்தான் செய்யும். இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் வைரல் ஆகிறத கண்டெயின் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இவரை கண்டிச்சிடணும். அதாவது விஷயம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே பொன்முடியோட பதவி, கட்சி பதவி பறிப்பு. நாம எல்லாம் எதுக்கு பறிச்சாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் இது வருது. யோ பரவாயில்லையா, விஷயம் வெளில வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா இருப்பார். இது மாதிரி ஏதாவது பண்ணணுன்றேன். அல்டிமேட்டாக உங்கள் எய்மு கட்சிக்காரனை காப்பாற்றுறதா தான் இருக்கணும். கட்சிக்காரனை கைவிடுறது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. சார், என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு பக்கம் வந்து கொங்கு மாநிலத்தில் வந்து செந்தில் பாலாஜி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கணக்கு பண்ணாங்க. அதான் தேர்தல் நேரத்தில் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. கொங்கு மண்டலம் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. அதில் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது திமுக. அதை தாண்டி அவங்களோட எதிரியான அதிமுக அங்கே தான் பலமாக இருக்காங்க. எஸ், அதை சமாளிக்கக்கூடிய ஆளாக வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஓகேங்களா? கரெக்ட். இன்னொரு பக்கம் வந்து வட தமிழகத்தில் பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் இருக்கிறார். குறிப்பாக கடலூர், இங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த தொகுதியில் ஓரளவு அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் வந்து எப்படி சரி கட்ட போகிறாங்க? அதுக்கப்புறம் அங்கே யார் ஒர்க் பண்ண போகிறா? எந்த மாதிரியான திட்டங்கள் திமுக கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. ரொம்ப இன்றைக்கி 2 பேருமே ரொம்ப கரெக்டாக பாயிண்டடான கேள்விகளை கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எந்த பிளானும் இல்லைப்பா. எந்த பிளானும் இல்லை. எந்த பிளானும் இல்லைப்பா. ஓகே, பேசுங்க. இதான்ப்பா எனக்கு வருத்தமாக இருக்குது. வெளியில இருந்து பார்க்குறதுக்கு தான்ப்பா இது ஒரு பலமான கோட்டை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எந்த பிளானும் இல்லை. ஏன் எந்த பிளானும் இல்லைன்னா, இந்த பிளான் எல்லாம் போடுறதுக்கு நீ ரெகுலராக கட்சி ஆஃபீஸ்க்கு போகணும், கட்சிக்காரன் கூட பேசணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி வரிசையாக வச்சுருக்கணும். இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன நடக்குன்றதை சிந்திக்கணும். விஜய் கூட்டணிக்கு ஒரு வேளை வரலன்னா என்ன ஆகுன்றத 26 ஜனவரியில் சிந்திச்சா போதாதா எடப்பாடி? சொல்லுங்கள்.